எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல்ல நாம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோம். சாக்லேட் ரெசிபி பார்க்க போறோம். சாக்லேட் பிரியோஷே எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாக்லேட் பிரியோஷே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுலில் வந்து நான் 3/4 கப்புக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருந்தேன். அந்த வார்ம் வாட்டரில் நான் 3 டீஸ்பூனுக்கு ட்ரை ஆக்டிவ் ஈஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வார்ம் பிளேஸில் வைங்க. ஒரு 15 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா அது நல்லா ப்ரூஃப் ஆகி வந்துடும். இன்னொரு பெரிய பவுலில் நான் வந்து 3 + 1/3 கப்புக்கு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவும் எடுத்துக்கலாம், சப்பாத்திக்குள்ள மாவும் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப்புக்கு ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கேன். மீடியம் சைஸ் முட்டையாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே பேக் பண்ணும்பொழுது முட்டையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே நான் 3 முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதே போல் நமக்கு ஈஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. முதல்ல நம்ம வந்து ஈஸ்ட்டை அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடித்து வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துடலாம். முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக இன்னொரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க பட்டர், இது வந்து அன்சால்டட் பட்டர் வந்து 10 டேபிள் ஸ்பூனுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதையும் நாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பாருங்க கையால் மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஸ்முஷி ஆகுது இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்துருக்கணும். இதை நல்லா கையால் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரும். ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வரதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. ஆனால் இடையில இதில் நான் மாவோ எண்ணெயோ சேர்க்காம தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு துணி மடிக்கிற அளவுக்கு நமக்கு டோ வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக எலாஸ்டிக்காக இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்து லைட்டாக அந்த டோ மேலே லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அந்த பவுல்லையும் நாம் தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம ஒரு வார்ம் பிளேஸில் வைக்க போகிறோம். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம். ஆனால் நான் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே தான் வச்சுருக்கேன். 8 மணி நேரத்துக்கு நான் இதை வந்து ப்ரூஃபாக விட்டுருந்தேன். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் கழித்து உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு நல்லா உப்பி கிடைக்கும். அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறம் ஒரு தடவை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் ஒரு 30 நிமிஷம் நம்ம இதை வச்சு எடுக்கலாம். இப்போ மாவு வந்து 30 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் ஒரு ஹாஃபை தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ரிமைனிங் ஹாஃபை வந்து நீங்கள் லேட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம டோர் நமக்கு ரெடியாக இருக்குது. இங்கே நான் மில்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட மில்க் சாக்லேட் இல்லைன்னு அப்படின்னா, பார் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவரில் சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டோவை வந்து கீழே வந்து சர்ஃபேஸில் எந்த மாவும் தூவ வேண்டாம். தூவாமல் நீங்கள் வந்து பிளெயின் சர்ஃபேஸில் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்க்கு லைட்டாக ரோல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸை மட்டும் எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஜென்டலாக ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் பீஸை வந்து இதில் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்லைட்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அதாவது சாக்லேட் மெல்ட் ஆகி நமக்கு வெளியே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சீல் பண்ணுற அளவுக்கு இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த டேபிள் மேலே இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணுங்கள். இது வந்து இன்னுமே நமக்கு நல்லா சீல் பண்ணி கொடுக்கும். நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகி வெளியே வராது. அதே போல் சர்ஃபேஸும் நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி இருக்கும். கிராக்லாம் எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு வந்து டோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கிராக் விழ ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் எந்த ட்ரேயில் பேக் பண்ண போகிறீங்களோ அதை வச்சு ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் அதை வார்ம் பிளேஸில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டோ வந்து நல்லா உப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நாம் இதில் வந்து எக் வாஷ் கொடுக்க போகிறோம். ஒரு முட்டையை உடச்சி நல்லா அடித்து எடுத்துகிட்டு இந்த ஒவ்வொரு டோ மேலே இந்த மாதிரி ஒரு எக் வாஷ் கொடுத்துருங்க. எதுக்குன்னா இது நமக்கு பேக் ஆகி வரும்போது மேலே நல்லா கோல்டன் கலரில் பார்க்கவே நல்லாயிருக்கும். அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே இருக்கும். அதுக்காக தான் நாம் வந்து எக் வாஷ் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிச்சன் சிசர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேலே ஒரு ப்ளஸ் கட் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாக்லேட் வந்து பேக் ஆகி வரும்போது அந்த
அந்த ப்ளஸ் அந்த ஹோல் வழியாக பார்க்கும்போது நல்லா வெளியே மெல்ட் ஆகி வரும். அது பார்க்கவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நான் வந்து செஸ்மி சீட்ஸை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். இதற்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் இருந்தால் அதையும் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் ரெடியாக இருக்கும்போதே ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சுங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம வந்து 350 ஃபாரன்ஹீட்டில் 15 நிமிஷம் உள்ளே வச்சு எடுத்துடலாம். பேக்காகி எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் இதை கூல் பண்ண விடுங்க. ஏன்னா சாக்லேட் வந்து மெல்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நாம் வந்து இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து டீ டைமில் ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும். அதே போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நாம் இதை கொடுக்கலாம். எல்லா அக்கேஷனுக்குமே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே மேலே கோல்டன் கலர் வந்திருக்கு. அந்த மாவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சாக்லேட் பிரியோஷே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் இதில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் அன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.